தமிழகமெங்கும் வாழும் எனதருமை இராணுவ இரத்த சொந்தங்களுக்கு சேலம் மேட்டூர் பி.வி. சரவணன் அவர்களின் தலைமையிலும், துணைத் தலைவர் ஆலந்தூர் திரு ராமன்மணி ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலும், செயலாளர் திரு அருள்ராஜ் அவர்களின் சிறந்த நிர்வாகத் திறமையாலும், மற்ற அனைத்து செயற்குழு உறுப்பினர்களின் அபார ஒருமித்த கருத்துடனான ஒத்துழைப்போடும், சங்க உறுப்பினர்களின் ஏகோபித்த ஆதரவோடும், நமது முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீரமங்கையர்களின் நல கட்டமைப்பானது தங்களது கடமையை உணர்ந்து, விமர்சனங்களை கடந்து, சுயநலமின்றி பொதுநல நோக்கத்தோடு நமது சங்க உறுப்பினர்களுக்கு ஏற்படும் பல்வேறு விதமான பிரச்சினைகள், குறிப்பாக ஓய்வூதியம் பெறுவதில் ஏற்படும் சிக்கல், சாலை விபத்து காப்பீடு பெற்றுத்தர உதவுதல், சொத்து நிலப்பிரச்சினை போன்றவற்றில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை குழுவாக சென்று சந்தித்து பிரச்சினைக்கு தீர்வு காணுதல், உறுப்பினர்களின் குடும்பங்களில் நடக்கும் சுபகாரியங்களில் கலந்து கொண்டு நினைவு பரிசு அளித்து சிறப்பித்தல், உறுப்பினர்களின் திடீர் மரணத்தில் அவர்களது குடும்பத்தாரின் துக்கத்தில் பங்கேற்று முன்னாள் படைவீரருக்கு இறுதி மரியாதையை, தேசிய கொடியை போற்றி வீர வணக்கம் செலுத்தி அவரது இறுதி ஆசையை நிறைவேற்றுதல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நமது சங்கம் சிறிதும் தொய்வின்றி செய்து வருவது அனைவரும் அறிந்ததே. அது மட்டுமின்றி தமிழக ஒட்டுமொத்த முன்னாள் படைவீரர்களின் நலன்களுக்காகவும், நமது உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் 11 அம்ச கோரிக்கைகளை கடந்த ஆட்சி காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் பலமுறை சந்தித்து அளித்து வருகிறோம். அதன் விளைவாக நம்மை திருப்திப்படுத்த சென்ற ஆட்சியாளர்கள் வீட்டு வரி மீளப்பெறுதல் திட்டத்தையும், முதல்வரின் காக்கும் கரங்கள் போன்ற திட்டங்களை மிகவும் சிக்கலான விதிமுறைகளோடு அறிமுகப்படுத்தினார்கள். அதில் ஒரு சிலர் மட்டுமே பயனடைந்தனர். அந்த திட்டங்களும் நமது சங்கத்தின் தொடர் முயற்சியால் கிடைத்த சிறிய வெற்றி. இப்போதைய ஆட்சியாளர்களிடமும் நமது கோரிக்கைகளை வழங்கியுள்ளோம். நமது நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சரத்குமார் ஐயா அவர்கள் முழுவதையும் படித்துவிட்டு, எல்லாமே நியாயமான கோரிக்கைகள், நாங்கள் கண்டிப்பாக முதல்வரிடமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் கலந்து பேசி விரைவில் நலத்திட்டங்கள் குறித்த அரசாணை வெளிவரும் என்று நம்பிக்கை அளித்துள்ளார். இதற்காக அவரை இதுவரை 3 முறை சந்தித்து விட்டோம். அடிக்கடி சந்தித்து நினைவூட்டுவதால் வருகின்ற பட்ஜெட் அறிவிப்பில் ஏதாவது 3-4 நலத்திட்டங்களாவது வெளிவரும் என்ற ஆசையில்தான் எங்களது சங்க நிர்வாகிகள் முழு மூச்சாக இறங்கியுள்ளோம். இதனால் பயனடைய போவது நம் சமுதாய மக்கள்தான். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்ற அடிப்படையில்தான் நாம் இயங்கி வருகிறோம். நமது கோரிக்கைகள் சுருக்கமாக என்னவென்றால், MBBS மருத்துவ படிப்பு இடஒதுக்கீட்டில் கடந்த பல வருடங்களாக எண்ணிக்கை அடிப்படையில் வெறும் 10 இருக்கைகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. அதை சதவிகித அடிப்படையில் 1% அல்லது 2% அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்ய வேண்டும். முன்னாள் படைவீரர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் மற்ற மாநிலங்களைப் போல் குரூப் டி போன்ற அரசு வேலைவாய்ப்பினை மத்திய மாநில அரசுகள் இப்போதைய குறைந்த சதவீதத்திலிருந்து உயர்த்தி வழங்குதல், இராணுவத்தில் பணிபுரியும் போது வீர மரணம் மற்றும் உடல் ஊனமுற்ற இராணுவ வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் குரூப் டி, குரூப் சி பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும். வீட்டு வரி மீளப்பெறுதல் திட்டத்தில் இருக்கும் தேவையற்ற நிபந்தனைகளை தளர்த்தி அனைவரும் பயன்பெறும் வகையில் அத்திட்டத்தை சுலபமாக்குதல், முன்னாள் படைவீரர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்க்க முன்னாள் படைவீரர் நல அலுவலகம், ஜவான் பவன், CSD கேன்டீன், ECHS மருத்துவமனை போன்றவற்றை ஒருங்கிணைந்த கட்டிடத்தில் மாவட்டம் தோறும் அமைத்து தருதல், டெஸ்கோவில் ஒப்பந்த அடிப்படையில் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் முன்னாள் படைவீரர்களை பணி நிரந்தரம், மேலும் எவ்வித வரி பிடித்தமும் இல்லாமல் அரசே நேரடி ஊதியம் வழங்க வேண்டும். அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் முன்னாள் படைவீரர்களுக்கு பதவி உயர்வில் முன்னுரிமை வழங்க வேண்டும். முன்னாள் படைவீரர்களுக்கு இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவில்களில் இலவச சிறப்பு தரிசனத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும். நகராட்சி, மாநகராட்சி மூலம் கட்டப்படும் வணிக வளாகங்கள், நிறுவனங்களில் முன்னாள் படைவீரர்களுக்கு குறைந்தது 2% இடஒதுக்கீடு செய்ய வேண்டும். தமிழக இளைஞர்கள் அதிக அளவில் முப்படைகளில் சேர்ந்து பணியாற்றும் வகையில் முக்கிய நகரங்களில் விளையாட்டுத்துறையின் கீழ் அதிநவீன இலவச பயிற்சி மையம் ஏற்படுத்த வேண்டும். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோருக்கு வழங்கப்படும் நல உதவி தொகைகளை உயர்த்தி வழங்க வேண்டும். போன்ற 11 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவைத்தான் அரசிற்கு நாம் வழங்கியுள்ளோம். இதை வலியுறுத்தும் நோக்கிலும்
நினைவூட்டலுக்காக தான் அடிக்கடி நம் நலத்துறை அமைச்சரை சந்தித்து வருகிறோம். மேலும் நமது கோரிக்கைகளை மின்னஞ்சல் மூலமாகவும் நமது மாண்புமிகு தமிழக முதல்வரின் தனிப்பிரிவிற்கும் அனுப்பியுள்ளோம். முந்தைய அரசு நம்மை ஏமாற்றி வஞ்சித்தது போல் செய்யாமல் நமது தேசத்திற்காக நாம் செய்த தியாகங்களை மனதிற்கொண்டு இந்த அரசு கண்டிப்பாக நம் சமுதாய மக்களுக்காக நமது கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த காணொளியின் விவரங்களை அனைவரும் அறிய அதிகமாக பகிரவும் தோழர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.